அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காலை டிஃபனா சப்பாத்தியும் குடமிளகாயும் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குக்கரை வச்சு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2 ஆட் பண்ணியிருக்கேன். அது பொரிஞ்ச உடனே நறுக்கி வச்ச 2 வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, அதனால இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலையை சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். அதுக்காக 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் தக்காளி வதங்கினோடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கும் குடமிளகாயும் ஆட் பண்ணிடுறோம். இது கூட 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வதங்கினோடனே நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணலாம். காய் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற்றியாச்சு. அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் தூவிட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்தோடனே குக்கரை மூடிடலாம். இப்போ 2 விசில் வந்தோடனே குக்கர் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். எங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கிறதால அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 6 கரண்டி சப்பாத்தி மாவு போட்டுக்கிறேன். இப்போ மாவு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்று. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ மாவு காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊறட்டும்னு ஊற்றிடலாம். அதுக்குள்ளே கிரேவி ரெடி ஆகிடுச்சுன்னா பார்க்கலாம்.